Hi everyone, Vasan Views, நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீட் பிஜி 2025க்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயுமே ரவுண்ட் ஒன்லேருந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரைக்குமான ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலையும் ஒரு ரவுண்ட்லேருந்து இன்னொரு ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் எந்த ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, எந்த ரவுண்டில் ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகும் அப்படின்றதையும், எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும், யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எலிஜிபிள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஒரு ரவுண்டில் நமக்கு சீட் அலாட் ஆகிட்டு அந்த சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணோன்னா அடுத்த ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குமா, இல்லை ஃபீஸஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகுமா, அது எந்தெந்த ரவுண்ட்லலாம் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நீட் பிஜி 2025ஓட ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீட் பிஜி எக்ஸாம்ஸை என்பிஎம்எஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸே ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது எந்த வெப்சைட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா www.mcc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் யூஜி கவுன்சிலிங் அண்ட் பிஜி கவுன்சிலிங், யூஜியோட கவுன்சிலிங்குமே எம்சிசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் பிஜி கவுன்சிலிங்கில் போய்ட்டு நமக்கான அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். கீப் டச் இன் வெப்சைட்டை நம்ம தான் ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நோ கம்யூனிகேஷன் டைரக்ட்லி டு த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. எம்சிசிலேருந்து ரெகுலர் அப்டேட் வந்து வெப்சைட்டில் தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம தான் அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட சேனல்லையுமே அதுக்கான அப்டேட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதுக்கான அப்டேட்ஸுமே உங்களுக்குமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீட் பிஜி டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து எந்தெந்த கோர்சஸ்க்குலாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எம்டி, எம்எஸ் அண்ட் டிஎன்பி கோர்சஸ்க்குமே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா இன் ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ். ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜில் 50% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்குது பிஜி கவுன்சிலுக்கு. அந்த 50% சீட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்க 100% ஆஃப் சீட்ஸுக்குமே வந்து இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஸ்டேட் கவுன்சிலிங் மூலியமாக அட்மிஷன் ஆக முடியாது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற 50% சீட்ஸுக்குமே வந்து நம்ம அட்மிஷன் ஆகணும்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக மட்டும்தான் அட்மிஷன் ஆக முடியும். ஸ்டேட் கவுன்சிலிங் மூலிமா அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜுக்கும் அந்த இருக்கிற 50% சீட்ஸ்க்கு நம்ம அட்மிஷன் ஆகணும். இல்லை இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நம்ம அட்மிஷன் ஆகணும்னா அந்தந்த ஸ்டேட்டோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். தமிழ்நாடு ஸ்டேட்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவுமே நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். அப்போ எந்தெந்த காலேஜஸ்க்குலாம் அங்கே அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு செப்பரேட் வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீட் பிஜி ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா யாரெல்லாம் குவாலிஃபைட் நீட் பிஜி மார்க் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீட் பிஜிக்கோட குவாலிஃபைங் மார்க் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு எவ்வளோ ஃபீஸஸ் அப்படின்னா இதில் 2 ஃபீஸஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்னு 2 இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் நீங்கள் அந்த 50% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். இது நான் ரீஃபண்டபிள். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 500 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 25,000 rupees ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கும், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 10,000 rupeesமே நீங்கள் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகலை அப்படின்னா இந்த ஃபீஸஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா இது உங்களோட ஃபீஸஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க இந்த ஃபீஸஸை. நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபீஸில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 5,000 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakh rupees வந்து நம்ம பே பண்ணோம். டோட்டலாக 2,05,000 rupees வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டுத்துக்குமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எது ஹையர் ஃபீஸஸ் இருக்கோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இந்த 2,05,000 rupees நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா
ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்குமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற சீட்ஸுக்குமே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களால் வந்து அட்மிஷன் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குமே எப்படி நடக்குது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது, அது கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரிஸ்க்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்ற என்டையர் சீட் மேட்ரிக்ஸ் வேகன்சி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் ரீஃபண்டபிள் ஃபீஸஸ் வந்து நம்ம பே பண்ணணும். ஃபீஸஸ் நீங்கள் பே பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். எந்தெந்த காலேஜெலாம் நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணலாம், எந்தெந்த காலேஜெலாம் உங்களுக்கு ப்ரிஃபரலாக இருக்கீங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஆர்டர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு எந்த சாய்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சாய்ஸோட காலேஜ் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா அதையே உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. அதனால் சாய்ஸ் ஆர்டர் கொடுக்கும்போது டாப் ப்ரிஃபர்டு காலேஜ், டாப் ப்ரிஃபர்டு பிரான்ச்சஸ்லாம் ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச்சஸ்லாம் அடுத்து கொடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாய்ஸை செக் பண்ணுங்கள். ஏன்னா டைம் கொடுப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லுக்கும் சாய்ஸ் லாக்குக்கும் நிறைய ஒரு டியூரேஷன் ஒரு 3-4 days இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாய்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இல்லை டெலிட்டே அந்த சாய்ஸை பண்ணாலும் டெலிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சாய்ஸஸை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் புக்கான 1 day இருக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அலாட்மெண்ட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜில் இப்போ ரிப்போர்ட் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணணும். எந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில். ஸோ ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு, நாட் ஜாயின் ஃப்ரீ எக்ஸிட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. உங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு, அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் தான் இருக்குது. இது லாஸ்ட் இயர் 2024ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த ரவுண்ட்ஸோட சொல்லிட்டு இருக்கோம். இந்த இயருக்கான ரூல்ஸ் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம செப்பரேட்டாக அதையுமே அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ரவுண்ட் 2க்கு நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்டாக ரவுண்ட் 2க்கு போகலாம். இன்னொன்று சீட் அலாட் ஆயிருக்கு, நீங்கள் அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1ஓட சீட்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஆன காலேஜஸில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 1ஓட காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண பிறகு அங்கே வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் டு ரவுண்ட் 2 அப்படின்றதுக்கான வில்லிங்னஸை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அலாட்டான ரவுண்ட் 1 அலாட்டான சீட்டில் உங்களுக்கு அட்மிஷன் ஆகிட்டீங்க, அந்த சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்ட் 2ல் அப்கிரேடேஷனுமே போகலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்கிரேடேஷன் போகும்போது உங்களுக்கு அப்கிரேடேஷன் ஆகிடுச்சுன்னா ரவுண்ட் 1ஓட சீட்டுக்கு நம்ம கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சீட் நாட் அலாட்டட், உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1ல் சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2 டைரக்ட்லி வித்தவுட் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் 1ல் சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ரவுண்ட் 1ல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால ரவுண்ட் 2ல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷனுமே பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ். ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் எகைன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுக்கு இருக்கும். அதெல்லாம் யார் பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் 1ல் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வந்து நியூவாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து சாய்ஸ் ஆர்டர் ரொம்ப செக் பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்போஸ் நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஆர்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காலேஜை நீங்கள் உங்களுக்கு டாப் ப்ரிஃபர்டில் இருக்கோ அந்த காலேஜ் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா, இல்லை அந்த பிரான்ச் உங்களுக்கு வேக்கண்டாக இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 1லோட உங்களுக்கு அலாட்டான பிரான்ச்சையும் அலாட்டான காலேஜையும் அந்த செகண்ட் ரவுண்ட்லேயே வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. அந்த ரவுண்ட் 1ஓட சீட்டுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரவுண்ட் 1ல் எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், எந்த பிரான்ச் கிடைச்சா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் ஆர்டரை வைங்க. சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணுங்கள். அதை அப் அண்ட் டவுன் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டெலிட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2க்கான ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ஓட அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான அலாட்மெண்ட் ப்ராசஸை அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே எந்த ஜாயினிங் டேட் ரிப்போர்ட்டிங் டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நாட் ஜாயின்ன்ற கண்டிஷனுக்கு வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த அலாட்டான அந்த அட்மிஷன் ஜாயினிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்கிரேட் இன் ரவுண்ட் 2. உங்களுக்கு வந்து ரவுண்ட் 1லேருந்து ஒரு சீட் வந்து அப்கிரேடட் ஆயிடுச்சு, ரவுண்ட் 2ல் உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு.
நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 1 சீட். ரவுண்ட் 1ஓட சீட்டில் போய்ட்டு ரிலீவ் ஆகணும். ரிலீவ் ஆகிட்டு வந்து தான் நீங்கள் ரவுண்ட் 2ஓட உங்களுக்கான சீட்டில் வந்து நீங்கள் அட்மிஷன் ஆகணும். அப்கிரேடட் இன் ரவுண்ட் 2 ஷல் நாட் ஹேவ் எனி கிளைம் ஆன் ரவுண்ட் 1 சீட். ரவுண்ட் 2ல் உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு, ரவுண்ட் 1லேருந்து வேறு பிரான்ச் வேறு சீட் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1ஓட சீட்டுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம இந்த சாய்ஸ் ஆர்டரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ரவுண்ட் 2ல் அப்படின்னு சொல்கிறோம். Next, does not want to join the allotted seat in round 2, exit with forfeiture of security deposit. round 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் இருக்குது, ஆனால் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு, அலாட்டான சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஃபீஸஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். ஆனால் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீட் அலாட்டட் அப்கிரேட் ரவுண்ட் 2 டு ரவுண்ட் 3 ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் ரவுண்ட் 1 காலேஜ். இங்கே உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் ரவுண்ட் 2ஓட காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேஷன் டு ரவுண்ட் 3 கொடுத்துட்டு நீங்கள் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட் நாட் அலாட்டட், உங்களுக்கு ரவுண்ட் 2ல் சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 3 டைரக்ட்லி வித்தவுட் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன். சீட் நாட் அலாட்டட்னாவே ப்ராப்ளம் இல்லை, அடுத்தடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் ரெஜிஸ்ட்ரேஷனுமே நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங் எலிஜிபிள் அப்படின்னா சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. யாருக்கெல்லாம் ரவுண்ட் 1லையும் ரவுண்ட் 2லையும் சீட் அலாட் ஆகலையே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ரவுண்ட் 2லேருந்து யாரெல்லாம் ரவுண்ட் 3க்கு வில்லிங்னஸ் கொடுத்துட்டு அப்கிரேட் வராங்களோ அவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எக்ஸிட் வித் ஃபோர்ஃபிக்சர் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுமே ஃப்ரெஷ்ஷாக பே பண்ணிவிட்டு அவங்களுமே வந்து ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங் ப்ராசஸும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங் ப்ராசஸ் மாதிரியே தான் நடக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். இதெல்லாம் இது வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ அவங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, எக்ஸிட் வித் ஃபோர்ஃபிக்சர் ஆனவங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுமே வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே சாய்ஸ் லிக்கும் சாய்ஸ் ஃபில்லும் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச பிறகும் ஒவ்வொரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அந்தந்த ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேகன்சி லிட்டு அதில் கிளியர் வேகன்சி, விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட் 2 லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லையுமே சாய்ஸ் ஆர்டருமே நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எங்கே காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, நாட் ஜாயின்ட் இன் ரவுண்ட் 3 சீட் அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லை, கேனாட் பார்ட்டிசிபேட் இன் எனி ஃபர்தர் ரவுண்ட்ஸ். அடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. ஸோ ரவுண்ட் 2ல் நீங்கள் உங்களுக்கு எக்ஸிட் ஆனாலும் ஃபோர்ஃபிக்சர் ஆனாலும் அடுத்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு, அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிக்சர் ஆகிறது மட்டும் இல்லை, அடுத்த ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. இது ரவுண்ட் 2024ல் இருந்த ரூல் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த இயருக்கு ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்டேட்ஸுமே நம்ம செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்கிரேடட் இன் ரவுண்ட் 3 ஷல் நாட் ஹேவ் எனி கிளைம் ஆன் இயர்லியர் ரவுண்ட் 2 சீட்ஸ். அதே தான் ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3ல் சீட் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ஓட சீட்டை கிளைம் பண்ண முடியாது. அந்த சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரவுண்ட் 1ஓட ரவுண்ட் 3ல் நீங்கள் உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டி முதல்ல அங்கேருந்து ரிலீவ் ஆகணும். ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 3 உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட், அதாவது ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரவுண்ட் 3ல் சீட் அலாட் ஆகலை அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நாட் ஹோல்டிங் எனி சீட் ஆர் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 கேன் பார்ட்டிசிபேட். ஸோ இது வரைக்கும் எந்த சீட்டுமே நம்ம ஹோல்ட் பண்ணிடல அப்படின்னா நம்ம வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சி நீங்கள் அலாட்மெண்ட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். ஸ்டே வேகன்சி ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேகன்சி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸை பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள் அண்ட் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டில் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா ஸ்டே வேகன்சி ரவுண்டில் சீட் அலாட் ஆனாலும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபோர்ஃபிக்சர் ஆஃப் ஃபீஸ் இருக்கும், டிபார்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் சாய்ஸ் ஆர்டர் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காலேஜ் எந்த பிரான்ச் கிடைச்சா நம்ம ஜாயின் பண்ணோம் அதை மட்டும்தான் உங்களோட சாய்ஸ் ஆர்டரில் வச்சுட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ சில பேர் டிஸ்டன்ஸான காலேஜெலாம் வச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான காலேஜஸை அந்த மாதிரியான பிரான்ச்சஸை உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற காலேஜஸை மட்டுமே பிரான்ச்சஸை மட்டுமே நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஆர்டரில் வைங்க.
அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஸ்டே வேகன்சி ரவுண்டோட அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போயிட்டு விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்டே வேகன்சி ரவுண்டில் நாட் ஜாயின்ட் இன் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு ஸ்டே வேகன்சி ரவுண்டில். அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிபார்ட் ஃப்ரம் நீட் எக்ஸாமினேஷன் ஃபார் 1 year ஃபோர்ஃபிக்சர். அது மட்டும் இல்லை ஃபோர்ஃபிக்சர் ஆஃப் ஃபீஸஸ், உங்களோட எல்லா ஃபீஸஸுமே ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் 1 yearக்கு டிபார் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது 2024 சொல்லியிருந்த அதுதான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். 2025க்கு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டனில் அதையுமே நம்ம நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணி அதுக்கான செப்பரேட் வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நீட் பிஜி 2025க்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், அதுலேயுமே ஒவ்வொரு ரவுண்ட் வைஸ் எப்படி நடக்கும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றது, என்ன மோடில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றதையும், ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும், நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லை ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே கொடுத்துருந்தோம். அடுத்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், சென்டாக்கோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான செப்பரேட் வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.